ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல். நம்ம இன்றைக்கி வந்து பாய் வீட்டு கல்யாண தக்காளி ஸ்வீட் பச்சடி எப்படி செய்யணுன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் தக்காளியை வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறோம். அதாவது ஏறக்குறைய உங்களுக்கு தக்காளி ஜாம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதை வந்து ஸ்வீட் தக்காளி பச்சடின்னு தான் சொல்லுவாங்க. இது எல்லா கல்யாண வீட்லேயும் முக்கால்வாசி இந்த ஜாம் இருக்கும். அது எக்ஸ்பெஷலி இந்த பாய் வீட்டு கல்யாண வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஸ்வீட் தக்காளி பச்சடி ரொம்ப ஃபேமஸ்ஸு. வாங்க எப்படி செய்வோன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம 7 தக்காளி நல்ல பழுத்ததாக எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா வந்து 1.25 கப் போல் சர்க்கரை எடுத்திருக்கோம். கொஞ்சோண்டு நெய், ஒரு 10 முந்திரி பருப்பு, 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், கொஞ்சோண்டு காஞ்ச திராட்சை, ஒரு 10 பேரிச்சம்பழம் கொட்டை இல்லாதது, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். நம்ம வச்சுருக்க தக்காளியை நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கிக்கணும். நம்மக்கிட்ட சாப்பர் இருந்ததுன்னா அதை வச்சு நம்ம வந்து பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து கத்தி வச்சு நல்லா இந்த மாதிரி பொடியாக நறுக்கிக்கோங்க. இப்போது நம்ம தக்காளி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம அளந்துக்கலாம். நம்ம வந்து எந்த கப்பில் வந்து தக்காளி அளக்குறோமோ அதே கப்பில் தான் நம்ம வந்து சர்க்கரையும் அளக்கணும். இது வந்து அளந்தபோது நமக்கு 2.5 கப்பு தக்காளி வந்தது. அதனால் நம்ம வந்து இதில் பாதி அளவு 1.25 கப் போல் சர்க்கரை எடுத்துக்கணும். இப்போ வந்து நம்ம சாஸ்பேனில் கொஞ்சமாக நெய் விட்டுட்டு நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை ரெண்டுத்தையும் நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ வந்து அதே கடாயிலேயே நம்ம வந்து தக்காளியை சேர்க்கணும். தக்காளியை சேர்த்துட்டு நம்ம அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை வதக்கிக்கணும் நல்லா. அடுத்து நம்ம வச்சுருக்க பேரிச்சம்பழத்தெல்லாம் அதில் சேர்த்துக்கணும். கொட்டை இல்லாத பேரிச்சம்பழமாக பார்த்து சேர்த்துட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த பேரிச்சம்பழம் வந்து நம்ம பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கோம். இதை கிளறிட்டே இருந்து இந்த தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது நம்ம வந்து சர்க்கரை சேர்த்துக்கணும். நம்ம வந்து பாதி அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். அந்த தக்காளியோட புளிப்புக்கு அனுசரித்து நீங்கள் கொஞ்சோண்டு கூடையோ குறைச்சலாவோ சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் சர்க்கரையும் சேர்ந்து நல்லா கொதிக்கும். தண்ணியெல்லாம் வற்றி இந்த மாதிரி ஸ்டேஜ் வரும்போது நம்ம அதில் வந்து ஏலக்காய் தூளும் நெய்யும் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பு, திராட்சை வறுத்ததையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடாயில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும். நல்ல பாகு மாதிரி ஆகிடும். அந்த சர்க்கரை ஜாம் மாதிரி ஸ்டேஜுக்கு வரும். அந்த டைம் நம்ம அடுப்பை வந்து நிறுத்திடலாம். இதில் வந்து எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் சேர்க்காமலே இந்த தக்காளி ஸ்வீட் பச்சடி வந்து செம்ம கலர்ஃபுல்லாக ரொம்ப டேஸ்டியாக இனிப்பும் புளிப்பும் சேர்ந்து ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களோட ஃபீட்பேக்கை எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ.